மதுரை மாவட்டம் கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழாவில் மண்டக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக தங்க பல்லக்கில் கள்ளழகர் வந்தடைந்தார். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக இணைக்கிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன் விவரங்களை வழங்கலாம். கள்ளழகர் சித்திரை திருவிழா மண்டக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக மதுரை மாநகருக்குள் கண்டாங்கி பட்டுடுத்தி தங்க பல்லாக்கில் வந்திருந்த கள்ளழகர் தற்போது புதூர் பகுதியிலிருந்து டிஆர்ஓ காலனி பகுதியில் கள்ளழகர் எதிர் சேவை எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பளித்து வருகிறார். அதாவது திருமலிஞ்சோலை தென் திருப்பதி என பொழுது அழைக்கப்படுவது 108 வைணவ ஸ்தலங்களில் ஒன்றான மதுரை மாவட்டம் அழகன் அடிவாரத்தில் உள்ள கள்ளழகர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 8ஆம் தேதி தொடங்கிய நிலையில் நேற்று மாலை சுந்தராஜ பெருமாள் கள்ளழகர் வேடம் பூண்டு மண்டக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக தங்க பல்லாக்கு அழகர்மலையிலிருந்து நேற்று மாலை மதுரை நோக்கி புறப்பட்டு பின்னர் அப்பன் திருப்பதி கல்லந்திரி கண்ணனேந்தில் வழியாக வந்த கள்ளழகர் தற்போது மதுரை மாநகர் பகுதியான அதிகாலையிலே 3 மாவடி பகுதிக்கு கண்டாங்கி பட்டோடுத்தி தங்க பல்லாக்கில் எழுந்தருளிய கள்ளழகருக்கு பிரம்மாண்டமான எதிர் சேவை நடைபெற்று வருகிறது. எதிர் சேவையின் போது பக்தர்கள் கருப்பசாமி வேடமிட்டு ஆடல் பாடலுடன் வரவேற்று வருகிறார்கள். பெண்கள் கையில் சர்க்கரை தீபம் ஏந்தியபடி கள்ளழகரை வரவேற்றும் கள்ளழகர் முன்பாக பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்க கைகளில் தீபாவளிகளை ஏந்தியபடியும் கருப்பசாமி வேடமிட்ட பக்தர்கள் அன்பார் வேடமிட்டும் கள்ளழகர் எதிர் சேவையின் போது வருகை தந்திருக்கிறார்கள். மாநகர் பகுதிக்குள் நுழைந்த கள்ளழகரை மனம் குளிர்விக்க வரவேற்கும் வகையில் தோல்பைகளில் தண்ணீரை பீச்சி அடித்து வரவேற்று வருகிறார்கள். வழிநடிகளும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புதிய கள்ளழகர் எதிர் சேவையும் நடைபெற்று வருகிறது. எதிர் சேவையின் போது 3 மாவடியிலிருந்து புறப்பட்டாகி கள்ளழகர் சர்வை காலனி, புதூர், டிஆர்ஓ காலனி உள்ளிட்ட மண்டபங்களில் எழுந்தருளி மாலை அவுட் போஸ்ட் பகுதியில் உள்ள மண்டபங்களில் எழுந்தருள்வார். அலர்கோவில் புறப்பாடு முதல் மீண்டும் கோவிலுக்கு திரும்பும் வரை சுமார் 480க்கும் மேற்பட்ட மண்டபங்களில் கள்ளழகர் எழுந்தருகிறார். இதனை முன்னிட்டு மதுரை மாநகர் பகுதிகளில் 5000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மதுரை மாநகரில் கள்ளழகர் எதிர் சேவையை முன்னிட்டு 200க்கும் மேற்பட்ட இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்தும் சிசிடிவி கேமராக்கள் அமைத்தும் பாதுகாப்பு பணியில் மாநகர காவல் ஆணையர் லோநாதன் தலைமையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று இரவு தல்லாவளம் அம்பலகார மண்டபப்படியில் எழுந்தருளும் கள்ளழகர் நல்லறிவில் தல்லாவளம் பிரசன்னா வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவிலில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி அருள்பளிப்பார். பின்னர் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை ஏற்று 1000 பொன் சப்பரத்தில் காட்சியளிப்பார். அதனைத் தொடர்ந்து வெள்ளாகுளம் கருப்பணசாமி கோவிலில் இருந்து தங்க குதிரை வாகனம் புறப்பட்டாகி நாளை அதிகாலை வெள்ளிக்குதிரை வாகனத்தில் வீர ராகவராக பெருமாள் வரவேற்க கள்ளழகர் வைகாற்றில் லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் எழுந்தருள்வார். இதனைத் தொடர்ந்து ராமராயர் மண்டபப்படியில் கள்ளழகர் மனம் குளிர் வைக்கும் தீர்த்தவாரி நிகழ்வும் நடைபெற உள்ளது. கள்ளழகர் எதிர் சேவையின் போது பலாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்த கோஷங்கள் எழுப்பியபடி தண்ணீர் பீச்சியை அடித்தபடி கள்ளழகரை வரவேற்பார்கள். தற்போது புதூரிலிருந்து டிஆர்ஓ காலனி பகுதியில் கள்ளழகர் எதிர் சேவை எழுந்தருளி பக்தர்களுக்கு ஒவ்வொரு மண்டபப்படிப்பாக ஏறி அருள்படுத்தி வருகிறார். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.